நெல்லை நாங்குநேரியில் நடந்த அந்த கொலை சம்பவம் தான் சார். அதாவது போதையில் வந்து டீ கடையில் நின்றுட்டு இருந்தவங்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விஜய் கூட பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முதலில் ஊடகங்களுக்கு ஒரு வன்மையான கண்டனங்கள். இது போதை வெறியில் இந்த தாக்குதல் கிடையாது, சாதி வெறியில் நடத்தப்பட்ட தாக்குதல். தலைவர்கள் அறிக்கை விடலாம், பேசலாம், உச்சி குட்டலாம், ஐயோ பாவங்களாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கு யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக பிரிந்து ஒரு ஆறுதல் கூடிய ஒரு மகத்தான தலைவர் தான். 15 வயசு 20 வயசு அப்படி சின்ன சின்ன பசங்க வந்து அந்த அருவா கலாச்சாரத்திற்கு ஆட்பட்டு இருக்காங்க. நான் எல்லாரையும் சாதி வெறின்னு சொல்ல மாட்டேன். சாதி எண்ணம் வெறி கொண்ட ஒரு கும்பல் என்ன செய்யுதுன்னா, இதற்கு முழு காரணமே ரவுடிசம் தான். தாழ்த்தப்பட்ட காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது அங்கொண்டு இங்கொண்டு ஏதாச்சும் ஒரு நண்பர் உதவி செஞ்சிட்டாங்கன்னா உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில் இருக்கிறவன நெல்லைக்கு அடிக்கிறது, நெல்லையில் இருக்கிறவன தருமபுரிக்கு அடிக்கிறது, தருமபுரிக்கு ராமநாதபுரத்துக்கு அடிக்கிறது. இந்த கொடுமையான காவல்துறை போக்கு இருக்கு. இப்போ நடந்த சம்பவத்தில் 2வது அக்யூஸ்டா இருக்கிறவர் ஏற்கனவே ஒரு வழக்கில் கொலை வழக்கில் அக்யூஸ்டா இருக்காரு. ஒரு இளம் தலைமுறையை கல்வியில் வேலை வாய்ப்பில் அதிகாரத்தை நோக்கி நகரணும், ஒரு அரசியல் புரிதல் வரணும், விழிப்புணர்வு வரணும்னு சொல்லித்தரலாம். 15 வயசுலேருந்து 25 வயசு இருக்க அந்த பசங்களை அருவா கலாச்சாரத்தை கொண்டு நிப்பாட்டுறது எவ்வளோ பெரிய ஆபத்துங்க. இப்போ 5 பேர் செத்து போயிட்டாங்க, வெட்டி கொண்டீங்க. அந்த குடும்பமும் இன்றைக்கு அனாதையாக இருக்கும். சரி, வெட்டிட்டு சிறைக்கு போகிற நீயே உன்னை பெற்ற தாய் தாப்புனு கனவு, அக்கா தங்கச்சி உங்க அண்ணன் தம்பி அவங்களுடைய கனவு, அவங்க நிலை எப்படி இருக்கும்? புரியுதா சொல்றது? அப்ப ஒரு 2 சமூகத்துக்கான பாதிப்பை என்று உணராதனால தான் இப்படிப்பட்ட படுகொலை நடக்குது. இந்த வழக்கில் வந்து சில பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையான குற்றவாளியா இல்லை வேற ஏதாவது யாரையாவது கைது பண்ணியிருக்காங்களா? இல்லை, நீ உண்மையான குற்றவாளினா நீ ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? 2000 ரூபா அந்த அம்மா ஏதாச்சும் ஒரு கிளார்க் அம்மா வாங்கியிருக்கோம், அந்த அம்மா முகத்தை கேமரா வச்சு போட்டு விடுவாங்க. ஏன்டா பட்டப்பகலில் 5 பேரை படுகொலை பண்ணியிருக்கான், 20 பேர் வெட்டியிருக்காங்க. அவனுக்கு என்ன நீ வந்து அந்த இது குள்ளா போட்டு விடுற? பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் பிசிகே மாலின் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது ரொம்ப பரபரப்பாக இருக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெல்லை நாங்குநேரியில் நடந்த அந்த கொலை சம்பவம் தான் சார். அதாவது போதையில் வந்து டீ கடையில் நின்றுட்டு இருந்தவங்களை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இதை பற்றி விஜய் கூட பார்த்தீங்கன்னா இப்போது கடந்த மாநாட்டில் வந்து பேசியிருக்காரு, அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. உங்கள் தலைவர் இதுக்கு ஏதாவது ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரா சார்? முதலில் ஊடகங்களுக்கு ஒரு வன்மையான கண்டனங்கள். இது போதை வெறியில் இந்த தாக்குதல் கிடையாது, சாதி வெறியில் நடத்தப்பட்ட தாக்குதல். ஊடகங்கள் வந்து இதை வந்து சமூகத்துக்கு சொல்லும்போது எவ்வளோதான் போதையாக இருந்தாலும் அக்கா தங்கச்சி தெரியாதா, தாய் அவன் மக தெரியாதா? தெரியும்ல. அது போதையில் அது கிடையாது. ஆனால் வந்து அங்கே சாதி இருக்குது, அதோடைய வெறிதான் வந்து இந்த படுகொலைகளுக்கு காரணம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த நேரம் விமானத்தில் நெல்லையை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காரு. நெல்லையில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவு சொல்ல களத்தில் நேரடியாக இருக்கார். எத்தனையோ தலைவர்கள் அறிக்கை விடலாம், பேசலாம், உச்சி குட்டலாம், ஐயோ பாவங்களாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எங்கு யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த மக்களுக்காக பிரிந்து ஒரு ஆறுதல் கூடிய ஒரு மகத்தான தலைவர் தான். ஏன்னா இன்றைக்கி தேர்தல் களத்தில் அரசியலில் எல்லாரும் ஓட்டு அரசியலுக்காக நின்றுட்டு இருக்காங்க, வாக்கு சதவீதம் கூடுமா குறைவான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு சாதிய வெறியாட்டத்திற்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவது என்பது இது இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை, 35 ஆண்டுகளாக விடுதலை சிறுத்தைகள் இந்த களத்தில் மக்களோடு நிற்கிறோம். அதனால் இந்த வன்முறை வெறியாட்டத்துக்கு பின்னாடி யாரெல்லாம் யார் இருக்காங்கிறதை காவல்துறை கைது செய்யப்பட்டவங்கள விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், உண்மை குற்றவாளிகளை கைது செய்யணும், நெல்லை மாவட்டத்தை வன்கொடுமை பகுதியை அறிவிக்கணும். இது வந்து ஏன்னா வந்து தொடர் படுகொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. 15 வயசு 20 வயசு அப்படி சின்ன சின்ன பசங்க வந்து அந்த அருவா கலாச்சாரத்திற்கு
ஆட்பட்டு இருக்காங்க. இதை வந்து காவல்துறை அரசும் வந்து கவனத்தில் கொண்டு அவர்களை ஒடுக்கணும், குறைந்தபட்சம் அவர்களை திருத்தணும். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது சாதினால தான் இந்த கொலை வந்து நடந்திருக்குன்னு சொல்கிறீங்க, அது எதை அடிப்படையாக வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சார்? இல்லை, நாங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த நெல்லை மாவட்டத்தை விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்வேறு கிராமங்களில் சாதி வெறியாட்டம் ஆணவப்படுகொலை நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் சின்னத்துறைன்னு சொல்லி ஒரு பள்ளி மாணவனை தன் கூட படிக்கிற சக மாணவர்கள் வந்து வெட்டி அவன் கையை வந்து சிதைச்சாங்க. என்ன காரணம்? கபடியில் வந்து அவன் நல்ல ஒரு பிளேயராக இருப்பான், விளாடுவான், அதனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, அது கைத்தட்டி சிரிச்சிருக்கான், அது அவனுக்கு ஒரு எரிச்சல் உண்டு பண்ணிருக்கு. அந்த வன்மத்தில் அவனை வந்து வீடு புகுந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவின் படுகொலை. அதுக்கடுத்து நெல்லை மாவட்டத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையுமே வந்து இந்த சாதிய மோதல் வந்து துன்பம் போட்டு, ஒரு டீக்கலேருந்து டீ சாப்பிட்டா கூட அந்த மோதலை உருவாக்குறது, ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டா அந்த மோதலை உருவாக்குறது, பொது இடங்களில் நின்றா கூட வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவன் நின்று கொஞ்சம் உடை போட்டு ஒரு காரோட மிடுக்காண்டா கூட அவனை வன்மமாக வந்து அவனை சண்டைக்கு போகிறது. இது வந்து இன்னைக்கு நெல்லை மாவட்டம் மட்டும் கிடையாது, தென் மாவட்டம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. தென் மாவட்டம் முழுக்க வந்து சாதிய வன்மத்தோட படுகொலைகள், சாதிய ஆணவத்தோட நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முழு காரணம் ஒரு சில உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் தான். ஏன் உளவுத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறேன்னா, இப்போ முக்குலத்தூர் தரப்பில் நல்ல மனிதர்கள் இருக்காங்க, நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளை விரும்புகிறவங்களும் இருக்காங்க, நாங்கள் மறுக்கலை. தலைவர் எழுச்சி தமிழர் மீது பற்று கொண்டவங்க இருக்காங்க, நாங்கள் அதை மறுக்கலை. ஆனால் உளவுத்துறைக்கு முன்னாடியே தெரியும் சில விஷயங்கள். இந்த பகுதியில் இவ்வளோ சென்சிட்டிவாக பிரச்சனை இருக்குது, இந்த அக்யூஸ்டு பிணையில் வந்திருக்கான், இந்த அக்யூஸ்டு பெயிலில் வந்தால் என்ன செய்வான் அப்படின்னா தெரியும்ல. ஆமாம். அப்போ உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நபர்களை ஹீரோயிசமாக எடுத்துக்கிட்டு அந்த அருவா கலாச்சாரத்தை முதன்மைப்படுத்தி ரீல்ஸ் போடுறது, அதை வந்து மற்ற பசங்களுக்கு வந்து அதை தூண்டிவிட்டு அதை பொது இடத்துல வந்து கொண்டாடுறது, அதன் மூலமாக ஒரு கும்பல் உருவாகி பட்டியலினத்தில் பலவீனமாக உள்ள பகுதிகளில் போய் சண்டை போடுறது, இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதை உளவுத்துறை கண்காணிக்கிறியா? சாதாரண வந்து நம்ம மேடையில் பேசுகிறோம், ஒரு ஆர்ப்பாட்டங்களை பேசுகிறோம், வழக்கு போடுறாங்க. சைபர் கிரைமில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ட்விட்டர் போட்டாலோ ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதினாலும் சைபர் கிரைம் கூப்பிடுறாங்க. சமயத்தில் விடுதலை சிறுத்தையுடைய ஒரு தம்பி மேலவளவு பாரதின்னு நினைக்கிறேன், அந்த தம்பி வந்து ட்விட்டரில் ஒரு உண்மை சம்பவம், மேலவளவு சம்பவங்கிறது 6 பேரை வந்து கழுத்தறுத்து நடந்த சம்பவம், அந்த சம்பவத்தை அந்த சேக்கிப்பட்டிங்கிற கிராமத்தில் இருக்கிற பசங்க வந்து ஒரு வீடியோவாக பதிவு போடுறாங்க. அந்த வீடியோ பதிவு போட்டதுக்காக படிக்கிற அவன் ஒரு குறும்படம் எடுத்திருக்கான், இன்னைக்கு திரைப்படம் எடுக்கிறாங்க, குறும்படம் எடுக்கிறாங்க. அந்த குறும்படத்தை சோசியல் மீடியாவில் போட்டதுக்காண்டியே அவன் மேலே வழக்கு போடுறாங்க. அந்த பசங்களை வர சொல்லி, படிக்கிற பசங்களை வர சொல்லி அவன் மேலே வழக்கு பதிவு பண்ண நினைக்கிறாங்க. அவங்க பெட்ரோலை டார்ச்சர் பண்ணுறாங்க, செல்ஃபோனை பிடுங்கி வைக்கிறாங்க. இப்படி நடந்திருக்கு. இது நானே நேரடியாக கண்கூடா போய் காவல்துறையிட்ட நின்று பேசிட்டு வந்திருக்கேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதையெல்லாம் விடுதலை சிறுத்தை பொறுப்பாளர் செய்யலாம் உன்னிப்பாக கவனிக்கின்ற உளவுத்துறை, காவல்துறை ஏன் ரவுடிகள் செய்கிறத கண்காணிக்க மாட்டுது? இப்போ நீங்கள் சொல்லும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது. என்னன்னா, அந்த சம்பவம் நாங்குநேரில் அந்த கொலை சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவரோட ஓவியம் ஏதோ வரைஞ்சிருக்காங்க சேவத்தில், அதில் வந்து ஒரு நாட்டு வெடிகுண்டு வீசினதாக வந்து ஒரு செய்தி இருக்குது சார். அது வந்து உண்மையான செய்தியா? இல்லை, அது என்னன்னா உண்மைதான். இன்றைக்கு ஒரு தமிழ் சமூகம் கல்வியால், பொருளாதாரத்தால் வேறொரு பாதையை திசை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த சாதி எண்ணம் கொண்ட சில கும்பல், நான் எல்லாரையும் சாதி வெறின்னு சொல்ல மாட்டேன், சாதி எண்ணம் வெறி கொண்ட ஒரு கும்பல் என்ன செய்யுதுன்னா 2 சமூகத்துக்கான பகையை கூர்திட்டே இருக்கு. இந்த கூர்திட்டல் தென் மாவட்டத்தில் நாளுக்கெல்லாம் அதிகரிக்குது. இதற்கு முழு காரணமே ரவுடிசம் தான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரவுடிசத்தில் இருக்கிற பிணையில் வந்திருக்கின்ற அக்யூஸ்டுகளை நீங்கள் ஆய்வு பண்ணணும்ல, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, அவங்க திருமணம் பண்ணிட்டாங்களா, குடும்பத்தோடு இருக்காங்களா, அவங்க எந்த ஊரில் இருக்காங்க, அவங்க செல்ஃபோன் டவரில் யார் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல உளவுத்துறை. நான் என்ன சொல்கிறேன்னா, பொது மக்கள் மத்தியில், வெகுஜன மக்கள் மத்தியில் வேலை செய்கின்ற எங்களை போன்றவர்களை அச்சுறுத்துகின்ற காவல்துறை, உளவுத்துறை ஏன் குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளி ஆக்கப்பட்ட நபர்களை கண்காணிக்க மாட்டீங்க? ஒரு நீதிமன்றத்தில்
சின்னத்துறையுடைய வழக்கு விசாரணைக்கு வரும்போது, அந்த நாங்குநேரி தம்பி சின்னத்துறை வழக்கு விசாரணைக்கு வரும்போது ஒரு ஜட்ஜி கேட்குறாரு, அந்த வழக்கு விசாரணை நடத்த ஜட்ஜி கேட்குறாரு, நீதிபதி யார் குற்றவாளிகளை பார்த்து, நீங்கள்லாம் வந்து இந்த அக்யூஸ்டுடைய ஃபேன் பாய்ஸாக இருந்துக்கிட்டு இந்த அக்யூஸ்டை வந்து பின்பற்றுறீங்களா, இவர்களை பின்பற்றி இந்த அருவா கலாச்சாரத்தை உண்டு பண்ணுறீங்களா நெல்லை மாவட்டத்துக்குள்ளன்னு சொல்லி ஒரு நீதிபதி கேட்டிருக்காரு வழக்காடு மன்றத்தில் நெல்லையில். அப்போ ஒரு நீதிபதி கேட்குறாருன்னா இந்த காவல்துறை உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு தான் நான் கேட்குறோம். இந்த சம்பவத்தில் கூட நவீன் தேவர் வாழ்க அப்படின்னு அந்த கொலையாளிகள் வந்து கோஷமிட்டதாக சொல்லப்படுது. ஆமாம், இதுதான் ஆபத்துங்கிறோம். நீங்கள் ஒரு இன்னொரு நபரை வந்து ஒரு இடத்துல ஒரு வேலை ஒரு படுகொலை செஞ்சுவிட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் இவர் வாழ்க அவர் வாழ்க முழக்கம் போட்டு போகிறீங்கன்னா அது ஆபத்து கலாச்சாரம் தானே. இது எதை நோக்கி போகுது? நான் என்ன கேட்குறேன்னா, முக்குலத்தூர் அமைப்பை சார்ந்த இயக்கத்தை நடத்துகின்ற தலைவர் பெருமக்கள் நீங்கள் என்ன செய்கிறீங்க? இன்றைக்கும் அருவா கலாச்சாரத்தோட இந்த சமூகத்தை இப்படியே நீங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் கேள்வி கேட்குறேன். முக்குலத்தூர் அமைப்பை சார்ந்தவங்க, இந்த முக்குலத்தூர் இளைஞர்கள் 15 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே 22 வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் இப்படியே அருவா கலாச்சாரத்தோடு இருக்கணுமா? கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்புக்குள்ளே போகக்கூடாதா? இது எவ்வளோ பெரிய ஆபத்தை நோக்கி நகருது. கண்டிப்பாக ஒரு சமூகத்தை முட்டாள் சமூகமாக அருவா எடுக்கிறக்காண்டியே சமூகம் இருக்கிற சொல்லி உருவாக்குற இது கலாச்சாரம் எப்படிப்பட்ட கலாச்சாரமாக இருக்கும்? நாங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு ராஜா 2-3 பேர்லாம் இருக்காங்க, எதுக்கோ வீடியோ போடுவாங்க, ஆய்வும் டசுபுசும்பாங்க. இந்த விஷயத்துக்காக வீடியோவை போடலை. ஏன்னா அந்த நாங்கநேரில் 5 பேர் படுகொலை, இப்போ 2 இப்போ 3 எக்ஸ்ட்ரா 5 படுகொலையாக இருக்குது. 5 படுகொலையில் 20ற்கு மேற்பட்ட மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க. மாற்று சமூகம் யாரு? பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் வெட்டப்பட்டிருக்காங்க. இல்லைன்னா இந்நேரம் அந்த எசகி ராஜாங்கிற அந்த அமைப்பு முக்குலத்தூர் அமைப்பை சேர்ந்தவர் ஒரு வீடியோ போட்டிருப்பாரு, இதுக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லை, அதுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சமூகம் கல்வியால் வேலை வாய்ப்பால் அதிகாரத்தை நோக்கி நகரும் போது அது வரவேற்கலாம். அருவா தூக்குறது எப்படி வரவேற்க முடியும்? அருவா தூக்குறது கொண்டாட சமூகமாக இருக்கலாமா? இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு போக்கு. இதை உளவுத்துறை காவல்துறை வந்து வேடிக்கை பார்க்கறது ஆபத்துங்கிறோம். இப்போ நெல்லை மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அதிகாரிகளையுமே பணிமாற்றம் செய்யணும், இடமாற்றம் செய்யணும் தமிழக அரசு. ஏன்னா அங்கே இருக்கிற அதிகாரிகள்லாம் ஒவ்வொரு காவல் நிலையத்திலையும் 5 வருஷம் 3 வருஷமா இருக்காங்க. இவங்க 5 வருஷம் 3 வருஷம் இருக்கிறனால தான் இந்த மாதிரி குற்றச்சம்பவங்கள் பெருகிக்கிட்டே இருக்கு. புரியுது? இதுதான் ஆபத்துங்கிறோம். நீங்க ஒரு காவல்துறை தலைமை காவலர் இருக்காரா, ஒரு 2 ஆண்டு, ஒரு எஸ்ஐ இருக்காரா, உதவி ஆய்வாளர் ஒரு 2 ஆண்டு, ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரா ஒரு 2 ஆண்டு, இப்படியா இருக்கணும். 10 வருஷமா ஒரு காவல் நிலையத்தில் இருக்கிறது, அந்த மாவட்டத்தை விட்டு நகர்றது கிடையாது. புரியுதுங்களா? தாழ்த்தப்பட்ட காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் ஏதாவது அங்க ஒன்று இங்க ஒன்று ஏதாச்சும் ஒரு நண்பர் உதவி செஞ்சிட்டாங்கன்னா உடனே டிரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில் இருக்கிறவன நெல்லைக்கு அடிக்கிறது, நெல்லையில் இருக்கிறவன தருமபுரிக்கு அடிக்கிறது, தருமபுரிக்கு ராமநாதபுரத்துக்கு அடிக்கிறது. இந்த கொடுமையான காவல்துறை போக்கு இருக்கு. ஆனா அப்பாவில புரியுதுங்களா? நான் என்ன சொல்றேன்னா, காவல்துறை உளவுத்துறையில் இருக்கிற சாதியவாதிகள் உங்களுடைய மனநிலையை தூய்மைப்படுத்துங்கிறேன். இதை ஊக்குவிக்கிற காவல்துறை உளவுத்துறை தான். தான் சாதிக்காரன் வந்து ஒருத்தனை வெட்டிட்டான், ஒருத்தனை அடிச்சிட்டான் அப்படின்னு ஸ்டேஷனுக்கு வந்தா அவனை கண்டிச்சு ஒழுங்குபடுத்தி அவனை திருத்தணும். அதை விட்டு காவல்துறை அப்படியா அவனை அடிச்சிட்டாடா, ஆமாடா அவங்கள அடிச்சு தான் வைக்கணுறான், அவங்க மண்டையில் கொட்டி தான் வைக்கணும், இன்னும் 2 வெட்டிருக்கா அவனை. இது சொல்லி அப்படி சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் சொல்றாரு, தலைமை காவலர் சொல்றாரு. இதெல்லாம் நான் நேரடியாக கேட்டிருக்கேன். காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகள் இப்படி பேசுறத பார்த்துருக்கேன், கேட்டிருக்கோம். இந்த போக்கு எவ்வளவு ஆபத்தா இருக்கு. இப்போ போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் வந்து அதிகமான படுகொலைகள் சாதிய ரீதியாக நடக்குதுன்ற மாதிரி மத்திய அரசுல இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. அந்த ரிப்போர்ட்லேயே வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? போன ஆட்சி இந்த ஆட்சி திமுக ஆட்சி நடந்திருக்கு அதிகமாக, அண்ணா திமுக ஆட்சி நடக்கலை அப்படிலாம் கிடையாது சார். இங்கே ஒன்றுனா சாதி என்கிறது ஒரு 2000 ஆண்டுகளாக இந்த சமூகத்தில் பிடித்திருக்கிற ஒரு பெரிய கொடிய நோய். இந்த நோய் என்பது ஆபத்தை உருவாக்கி கொண்டே வரும். சாதியற்ற சமூகமாக உருவாகணும்னா
முதல்ல மனிதநேயத்தை கற்றுக்கொள்ளணும். இங்க மனிதன்ட்ட மனிதநேயம் இல்லாம மனிதன் மூளையும் வன்மமா இருக்கு, மனிதனுடைய மனதும் வன்மம் கொடூரமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சமூகமாக இன்றைக்கு மாறிக்கிட்டு இருக்கிறது தான் ஆபத்துங்கிறோம். இப்போ சென்னை போன்ற பெருநகரத்தில் அப்படி இல்லை, பெங்களூர் போன்ற பெருநகரத்தில் இருக்காது. ஏன்னா பூராமே வந்து அன்றாட அவன் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான் வேலையை நோக்கி. ஆனால் கிராமத்தில் எந்த வேலை வெட்டி இல்லாமல் ஊர் நாயம் பேசிக்கிட்டு ஊரில் கட்ட பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு பொழப்பு நடத்துறவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியும். எல்லா கிராமங்களில் யார் யார் வேலைக்கு போகிறான், எவன் வேலைக்கு போகல, எவன் சொத்த எவன் ஆட்டையை போடுறாங்களாம் தெரியும். நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, ஒரு 5 பேர் படுகொலை ஆயும் இந்த தமிழ் சமூகத்திலிருந்து எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்களே. தலைவர் எழுச்சி தமிழர் வந்து அந்த பையன் இறந்த உடனே அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லி வீடியோ காலில் பேசுகிறாரு. 2 படுகொலை நினைச்சோம், 5 படுகொலை ஆகுது. இன்னைக்கு உடனே நெல்லை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டில் பட்டியல் மக்களுடைய வாக்குகளை வாங்குகின்ற வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் என்ன செய்யறாங்க? எல்லா கட்சியிலும் பட்டியல் மக்கள் இருக்காங்கல்ல, பட்டியல் தலைவர்கள் இருக்காங்கல்ல, என்ன செய்றீங்க? அட பிற்படுத்தப்பட்ட 20க்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்கனாச்சும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா அந்த மக்களை? அப்ப இந்த போக்குங்கிறது, இந்த மனநிலைங்கிறது அரசியல் கட்சிக்கு இருக்கிறது ஆபத்தா இருக்கு. எவனோ வெட்டிட்டா நமக்கு என்ன, எவனோ போராடுறா மதில் போட்ட நமக்கு என்ன அப்படின்ற போக்கு வந்து அரசியல் கட்சிக்கு இருக்கு. இதுதான் ஆபத்துங்கிறோம். இந்த போக்கை தமிழக அரசு கவனத்தில் கொள்ளணும். தேர்தல் காலம் இருந்து இந்த தேர்தல் காலத்தில் இன்னைக்கு நெல்லையை நோக்கி நகர்ந்திருக்கு, நாளைக்கு அப்படியே பற்றி படறி, ஏன்னா எலெக்ஷன் நடக்கும்போது சூடாகும். இன்னும் கிராமங்கள் வந்து அந்த நெருப்பு கனல் உருவாகும். இதை இப்பயே உளவுத்துறையில் இருக்கிற அதிகாரி